ஹே கைஸ், எனக்கு ஒரு தரமான கவர்மெண்ட் ஜாபோடு தான் வந்திருக்கேன். என்ன மாதிரியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய CHSL. ஸோ அந்த எக்ஸாமுக்கான போஸ்ட்டு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி, எல்லாமே ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2024 இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லோயர் டிவிஷனல் கிளர்க், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டை தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவுக்கு 8/4/2024 7/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜூன் ஜூலையில் தான் வந்து எக்ஸாம் இருக்குன்றது அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. Tier 2 வந்து நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ சேலரியை பொறுத்தளவுக்கு ஒரு 25,500 உங்களுக்கு 63,500 வரைக்கும் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏவாக இருந்தீங்கன்னா 81,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் டேட்டா என்ட்ரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 81,000 வரைக்குமே வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு டென்டேட்டிவ்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 3,712 வேகன்சின்றது தற்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மேலவும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸும் ஆகலாம். மோஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் 27 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட் பிஃபோர் பார்ன் பார்த்தீங்கன்னா 2008 1997 பிறந்தவங்கலேருந்து அண்ட் 2006 வரைக்கும் பிறந்தவங்க வரைக்குமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த அளவுக்கு SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், PWD அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் சப் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸுக்குமே வந்து நிறையா வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஏஜ் வைஸில். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லலாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து சவுத் ரீஜன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அப்ளைவே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் வேலை தேடி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மெயினாக ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் A. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து மேக்ஸ் குரூப்போடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மற்ற இருக்கக்கூடிய 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து எந்த குரூப் வேணால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் போர்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். SSC நியூ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான OTR நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து கீழே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த அளவு ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து 100 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், SC ST PWD இந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த அளவுக்கு பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ இந்த மாதிரியான ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே போய் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் மோடை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 3 மோடு இருக்கும். Tier 1, Tier 2 அண்ட் ஸ்கில் டெஸ்ட். Tier 1 பொறுத்த அளவுக்கு நீங்கள் பேசிக் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு, ஸோ இதை மாதிரி தான் இருக்கும். அண்ட் Tier 2 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூடும் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் இருக்கும். Tier 3 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்களுக்கான டைப் ரைட்டிங் டெஸ்ட் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் எலிஜிபிலிட்டியை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு மோட் ஆஃப் செக்ஷனை பொறுத்தளவுக்கு UR அண்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து 30% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் எதுவும் டவுட் இருந்தாலும், நோட்டிஃபிகேஷனில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் மட்டும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.